வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது அஃப்ரைட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஏஐ சிஸ்டம் எப்படி ஒரு ஃபேமிலியவே கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற மாதிரி தீம்ல அமைக்கப்பட்ட ஒரு ஏஐ ஹாரர் மூவி. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஏஐ சிஸ்டத்தோட ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆயா அப்படின்றது அந்த ஏஐ சிஸ்டமோட பேரு. இந்த சிஸ்டத்தை ஒரு கம்பெனி நம்மளோட ஹீரோவோட வீட்டுக்கு ஃப்ரீயாவே தராங்க. ஹீரோவோட வீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மனைவி மற்றும் 3 பிள்ளைகள் இருக்காங்க. அந்த ஏஐ சிஸ்டம் அந்த வீட்டுக்குள்ள வருது, எல்லார்கிட்டையும் நல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே குறிப்பறிஞ்சு பண்ணிக்கிட்டே இருக்கு. இதனால அந்த ஏஐ சிஸ்டத்தோட எல்லாருமே நல்லாவே ஜெல் ஆயிடுறாங்க. அண்ட் திடீர்னு அந்த ஏஐ சிஸ்டம் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிக்குது. அது என்ன மாதிரியான வேலைகள், அந்த ஃபேமிலிக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, டுவர்ட்ஸ் தி எண்ட் அதுல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது, ஒரு ஹாரர் மூவி அப்படின்னாலே ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் ஆட் பண்ணி வித்தியாசமான வேலை நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஒரு ஏஐ வச்சு ஹாரர் ஜென்ரேட் பண்றது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவா இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு குழந்தை மர்மமான முறையில காணாம போகுது அப்படின்ற ஒரு காட்சியோட ஒரு புதிதாக தான் அந்த கதை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஃபேமிலிக்குள்ள அந்த ஏஐ சிஸ்டம் என்னென்ன பண்ண ஆரம்பிக்குது, அந்த ஃபேமிலிக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அதை எப்படி சால்வ் பண்ணுது, அதுல இருக்கக்கூடிய விபரீதங்கள் இப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு நீட்டா தான் கொண்டு போயிருப்பாங்க. ஆனா என்ன ஒரு முக்கியமான பிரச்சனையா எனக்கு இந்த படத்துல பட்டுச்சு அப்படின்னா, அந்த பிரச்சனைகளை கிரியேட் பண்ண விதமா இருக்கட்டும், சால்வ் பண்ண விதமா இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ரொம்ப ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. ஆல்சோ ஸ்டார்டிங்ல இதுல ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்ற மாதிரி காட்டுவாங்களா, அதை பத்திய டீடைலிங் பெட்டரா இருந்திருக்கலாம் அண்ட் அதுக்கான கன்க்ளூஷனும் பெட்டரா இருந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட முடிவு அப்படின்றதே அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 90 மினிட்ஸ்க்குள்ள முடியக்கூடிய ஒரு படம். ஸோ ஒரு பயங்கர குயிக் வாட்சாவே பார்க்குற மாதிரியான ஒரு படமா இருந்தாலும் ஒரு கம்ப்ளீட் ஹாரர் மூவிக்கான ஃபீல் இல்லாத ஒரு படமா தான் எனக்கு இருந்துச்சு. ஒரு ஆவரேஜான படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா ஒரு சீன் வருமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.